எவ்ரிவன் சார் நான் ஒரு நாள் பயங்கர ஃபோக்கஸ்டாக 10 ஹவர்ஸ் படிக்கிறேன், இன்னொரு நாள் ஃபோக்கஸே இல்லாமல் 1 ஹவர் கூட படிக்க மாட்டேங்கிறேன், நான் என்ன தான் சார் பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? உங்களுக்காக தான் நான் டாப்பர்ஸு ஃபாலோ பண்ணக்கூடிய ரொட்டீனை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அவங்க எப்படி தினமும் கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்க. ஸோ வெல்கம் டு Xylem CBSE கிளாஸ் 10 தமிழ் யூடியூப் சேனல். நான் டோனி வெல்ஃப்ரெட். ஸோ பிஃபோர் தேட் நீங்கள் Xylem கிளாஸ் 10 தமிழ் CBSE சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கிளிக் த பெல் ஐக்கன் ஸோ தட் உங்களுக்கு அப்டேட்ஸ் இன்ஸ்டண்ட்டாக வரும். அண்ட் இந்த சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஏன்னா இந்த செஷனோட PDF அங்கே கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் நடக்க போகிற செஷனோடைய லிங்க் இதில் கிடைக்கும். அண்ட் ஃபாலோஸ் ஆன் Instagram. ஓகே, ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நான் சொல்லுவேன், பிஃபோர் தேட் நீங்கள் உங்களே ஒரே கேள்வி கேட்டுக்கோங்க. நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க? ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 50க்கு கீழே ஸ்கோர் பண்ணுறீங்களா, இல்லை 50 to 80 இல்லை 80+? ஜஸ்ட் யோசிங்க. நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் உங்கள் எல்லாருக்குமே இந்த ரொட்டீன் வந்து பொருந்தும், ரைட்? இந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் 80+ ஸ்கோர் பண்ணுற கேட்டகரிக்கு வர முடியும். டோன்ட் வரி சார், நான் இந்த கேட்டகரியில் இருக்கேன், அப்போ நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் ஃபீல்லாம் பண்ண வேணாம். மார்க் இஸ் ஜஸ்ட் மார்க்ஸ் தான், ரைட்? மார்க் கம்மியாக இருக்கிறதுனால இட் டசன்ட் மீன் யூ ஹேவ் டு பி சேட். என்னோட பாயிண்ட் என்னென்னா, யூ கேன் எய்ம் ஹை, யூ கேன் அச்சீவ் பிக். அதுக்கு என்னென்ன பண்ணலாம், அதுக்கான ஐ ஷுட் சே டிப்ஸ் என்ன, டெக்னிக்ஸ் என்னன்னு சொல்கிறதுக்கு தான் நான் இருக்கேன். கிரேட். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கிளாஸ் 10 படிக்கிறீங்க. மெயினாக சயின்ஸில் மார்க் எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் போர்ட்ஸுக்கு இப்படி தான் மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அண்ட் சப்ஸ்டன்சஸில் நேச்சர் அண்ட் பிஹேவியர் அப்படின்னு சாப்டர் இருக்கா, அதுக்கு 25 மார்க்ஸு போர்ட்ஸ்க்கு வரும். அதுக்கப்புறம் வேர்ல்ட் ஆஃப் லிவிங்க்கு 25 மார்க்கு, நேச்சுரல் ஃபினாமினாக்கு 12 மார்க்கு, எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்டுக்கு 13 மார்க்கு, நேச்சுரல் ரிசோர்ஸ்க்கு 5, மொத்தம் 80 மார்க்கா? அப்போ பாக்கி 20 என்னது? அதுதான் உங்கள் இன்டர்னல் அசஸ்மெண்ட்டு உங்கள் ஸ்கூலில் கொடுப்பாங்க. இப்போ டோட்டலாக 100. இந்த டிஸ்ட்ரிபியூஷனை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு எந்த சாப்டருக்கு நிறைய ஃபோக்கஸ் கொடுக்கணும், அதாவது ஃபஸ்ட்டு எந்த சாப்டர் படித்து முடிக்கணும், அடுத்து எந்த சாப்டர் படித்து முடிக்கணுன்றது புரியும். ஃபஸ்ட்டு அதிக மார்க் இருக்க சாப்டர் படிங்க, அதுக்கு அடுத்து இருக்க கம்மி வெயிட்டேஜ் இருக்க சாப்டர் படிங்க, அதுக்கப்புறமா லீஸ்ட் வெயிட்டேஜ் இருக்க சாப்டர் படிங்க. கிரேட். அதே மாதிரி இந்த ஒவ்வொரு சாப்டருக்கும் ஃபஸ்ட் யூனிட் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் நேச்சர் அண்ட் பிஹேவியரில் என்னென்ன சாப்டர் இருக்குது உங்களுக்கு தெரியும். கெமிக்கல் ரியாக்ஷன் ஈக்குவேஷனு, ஆசிடு பேஸு சால்ட்டு, ஓகே, மெட்டல் நான் மெட்டல், கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்டு, ரைட்டு. அடுத்து வேர்ல்ட் ஆஃப் லிவிங், அந்த யூனிட்டில் லைஃப் ப்ராசஸ் இருக்குது, கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன், ஹவு டு ஆர்கனைஸ் ரீப்ரொடியூஸு, ஹெரிடிட்டி, இதெல்லாம் இருக்குது. கரெக்டாக இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நேச்சுரல் ஃபினாமினா யூனிட்டில் லைட்டு, ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன் ஃபிசிக்ஸில் வரும், ஹியூமன் ஐ அண்ட் கலர்ஃபுல் வேர்ல்டு, எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட்டில் எலக்ட்ரிசிட்டி, மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட்டு, ஓகே. அடுத்து நேச்சுரல் ரிசோர்ஸில் அவர் என்விரான்மெண்ட். ஃபைன், கிரேட். அப்படியே மேக்ஸுக்கும் தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் சிஸ்டம் யூனிட்டில் 6 மார்க்கு, அல்ஜிப்ராவில் 20 மார்க்கு, ஜாமெட்ரியில் கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் 6 மார்க்கு, வெறும் ஜாமெட்ரியில் 15, ட்ரிக்னாமெட்ரியில் 12, மென்சுரேஷனில் 10, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டியில் 11. டோட்டலாக 80 மார்க்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருக்கு. ஓகே, இது புரிஞ்சுட்டிங்கன்னா எந்த சாப்டர் ஃபஸ்ட்டு படிக்கணும், எதுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு படித்து முடிச்சிருங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி எஸ்எஸ்டிக்கும் இங்கிலீஷ்க்கும் உங்களுக்கு ஒரு டிவிஷன் இருக்கும், ரைட்? அது நான் வந்து இந்த செஷனில் நான் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் பற்றி ரொம்ப ஃபோக்கஸாக சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அதனால் அதை நான் காமிக்கிறேன். ஸோ ஸ்டடி பிளான் என்ன சார், என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த சிலபஸை குட்டி குட்டி பார்ட்ஸாக உடச்சிக்கோங்க. அதெல்லாம் சார் எப்படி சார் உடைக்கிறது அப்படின்னா, ஈஸியாக இருக்க சாப்டரை ஃபஸ்ட்டு படித்து முடிச்சிருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வெயிட்டேஜ் இருக்கிறதையும் பார்த்துக்கோங்க, அதே சமயம் ஈஸியாக இருக்கிறதையும் படிச்சிருங்க, ரைட்? ஸோ நான் சொல்கிறது இதுதான், எந்த ஒரு கான்செப்டும் புரிஞ்சு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது ஈஸியாக புரிஞ்சிடும், ரைட்? மக்கப் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை, புரிஞ்சு படிச்சிங்கன்னா மனசில் பதிஞ்சிரும், நீங்கள் மக்கப் பண்ணுன்ற அவசியம் வந்து கிடையாது. ஸோ கிளாஸ் 10 CBSEக்கு நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் புக்ஸ்லாம் இருக்குது. கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா, அமேசானில், ஃப்ளிப்கார்ட்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதை வந்து வாங்கி அதை யூஸ் பண்ணுங்கள். NCERTல எக்ஸசைஸ் கொஷின் இருப்பாங்க, நிறைய பேர் வந்து எக்ஸாம்பிள் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, எக்ஸசைஸ் கொஷின் பண்ண மாட்டாங்க. அதுவுமே முக்கியம், அதில் இருக்க எக்ஸசைஸ் கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் கிளாஸ் 10 சயின்ஸுக்கு அந்த சாம்பிள் கொஷின் பேப்பர் நம்ம வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டீங்களோ அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, சரியா? அந்த சாம்பிள் பேப்பர் டவுன்லோட் பண்ணி சிலபஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்புறமா அதை சால்வ் பண்ணுங்கள். ஏன்னா இது ஃபுல் சிலபஸ் கொஷின் பேப்பர், அதனால் சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கு வெயிட்டேஜ் படியும் போகலாம், அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அப்புறம் ஈஸி படியும் போகலாம், ரெண்டுமே ஒர்க் ஆகும். உங்களுக்கு எது ஒர்க் ஆகுதோ அதை பண்ணுங்கள், எது பிடிக்குதோ அதை பண்ணுங்கள், சரியா? ரெண்டுமே ஒர்க் ஆகும். கிரேட்டா. ஸோ ஃபஸ்ட்டு டிப் என்ன உங்களுக்கு சொல்ல போகிறேன்னா, கன்சிஸ்டன்சி. தினமும் 10 மணி நேரம் படிக்கிறது முக்கியம் கிடையாது, 1 மணி நேரம் படித்தாலும் தினமும் படிக்கிறீங்களா அதுதான் முக்கியம். ஓகே, நீங்கள் அந்த மாதிரி தினமும் கன்சிஸ்டன்சினா என்ன தெரியுமா? ஐ ஷுட் சே ஃபோக்கஸ்டு ப்ளஸ்ஸு ஹார்ட் ஒர்க்கு. ஏன்னா ஃபோக்கஸு ப்ளஸ் டிசிப்ளின், ஃபோக்கஸு ப்ளஸ்ஸு டிசிப்ளின் தான் கன்சிஸ்டன்சி. நீங்கள் தினமும் ஒரு விஷயத்த பண்ணணுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் தேவை. ஃபோக்கஸ் இல்லை, நீங்கள் டிஸ்ட்ராக்டடாக இருக்கீங்க அப்படின்னா கஷ்டம்.
அப்புறம் தினமும் ஒரு விஷயத்த பண்ணணுன்னா உங்களுக்கு டிசிப்ளின் வேணும். என்ன நடந்தாலும் அந்த 1 மணி நேரம் நான் கண்டிப்பாக படிப்பேன் அப்படிங்கிறது தான் டிசிப்ளின். ஓகே, ஸோ அதான் சொல்கிறாங்க, ரெகுலராக ஒரு ஆவரேஜாக நம்ம என்ன சொல்லுவோம், 4 to 6 ஹவர்ஸ் டெய்லி படிங்க. ஓகே, அது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, உங்களுக்கு 12 hour படிக்கிறத விட, அதாவது என்னைக்காவது ரேண்டமாக 12 hour படிக்கிறத விட ரெகுலராக இந்த மாதிரி 4 to 6 படிக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். அடுத்த டிப் என்ன சொல்வேன், குவாலிட்டி தான் முக்கியம். 5 மணி நேரம் வந்து ஏதோ ஃபோக்கஸே இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டு படிக்கிறதுக்கு 1 மணி நேரம் எங்கேயும் டிஸ்டர்ப் ஆகாமல், ஃபோனெல்லாம் தொடாமல், கேம்ஸ் எல்லாம் விளையாடாமல், டிவிலாம் பார்க்காம 1 மணி நேரம் ஃபோக்கஸ்டாக படித்தா அதுதான் குட்டு. ஓகே, ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் அப்படிங்கிறத விட எவ்வளோ குவாலிட்டியாக, எவ்வளோ ஃபோக்கஸ்டாக படிக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம். சஃபிஷியண்ட்டாக பிரேக் எடுத்துக்கோங்க. நான் பொமோடோரோ டெக்னிக் சஜஸ்ட் பண்ணுவேன். 30 நிமிஷம் டைமர் வச்சு படிங்க, அதுக்கப்புறம் 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்க. திருப்பி 30 நிமிஷம் படிங்க, 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்க. திருப்பி 30 நிமிஷம் படிங்க, 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்க. அகெயின் 30 நிமிஷம் படிங்க. ஓகே, இப்போ 4 ஸ்லாட் படிச்சிட்டிங்களா, 1 2 3, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் படிச்சிட்டிங்களா. இப்போ ஒரு 20 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. இதுதான் ஒரு சைக்கிள், புரியுதா? இதுதான் ஒரு சைக்கிள். இந்த சைக்கிளை நீங்கள் இன்னொரு வாட்டி கூட பண்ணலாம், புரியுதா? ஸோ இதனால் கண்டிப்பாக உங்களுக்கு எஃபிஷியன்சி பில்ட் ஆகும். இன்னொரு டெக்னிக் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு பேலன்ஸ்டான ஸ்டடி ஷெட்யூலை வச்சுக்கோங்க. ஏன்னா அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு பயாலஜி பிடிக்குதுன்னா 5 மணி நேரம் பயாலஜி மட்டுமே படிக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு எக்ஸாமில் எல்லா சப்ஜெக்ட்டும் வருது. இப்போது 1 மணி நேரம் இங்கிலீஷு, 1 மணி நேரம் மேக்ஸு, 1 மணி நேரம் சயின்ஸு, 1 மணி நேரம் சோஷியல் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஓகே, நிறைய விஷயத்த உங்களால் முடிக்க முடியும். ஓகே, ஸோ இது வந்து நான் உங்களுக்கு கொடுக்குற 3வது டிப்பு. 4வது டிப் என்னென்னா, கண்டிப்பாக டு டூ லிஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. சரியா? என் ரூம்லலாம் பார்த்தீங்கன்னா வாலில் இந்த ஸ்டிக் நோட்ஸ் ஒட்டி வச்சுருப்பேன். இதை பண்ணணும், அதை பண்ணணும், அதை பண்ணணும். பண்ணி முடிச்சோடனே அந்த ஒட்டி வச்சதை ரிமூவ் பண்ணிடுவேன். உங்கள் வீட்டில் பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா வாலில் ஒட்டுங்க. இல்லைன்னா ஒரு பேப்பரில் டு டூ இந்த மாதிரி இதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை பண்ணணும்னு எழுதுங்க. ஓகே, ஜிம்ரோன்னு சொல்லுவார், மோட்டிவேஷன் ஸ்பீக்கரு. டு டூ லிஸ்ட் எழுதிட்டு, ஓகே, எழுதிட்டிங்கன்னா அதை செய்யணுன்ற மோட்டிவேஷன் வருமா, ரைட்டா? அதனால் எழுதின பிறகு அதை அடிங்க. அப்போ அதுவே ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். ஓகே, நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்ற மோட்டிவேஷன் கொடுக்கும், ரைட்? ஸோ ஒவ்வொரு நாளையும் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற டு டூ லிஸ்ட் எப்பயுமே உங்கள் கையில் இருக்கணும். அதுதான் உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரைட்? அடுத்து இந்த டிப்பு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். என்கோடிங் சொல்லுவாங்க. புதுசாக ஒரு விஷயத்தை படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்கோடிங். படிக்க அது கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கும். அப்போ என்ன பண்ணணும், ஸ்பேஸ் விட்டு ரிவைஸ் பண்ணணும். ஒரு வாரம் ஃபுல்லாக படித்தது அந்த வாரத்தோட எண்டில் சாட்டர்டே சண்டே உட்காந்து ரிவைஸ் பண்ணுங்கள். மாதம் ஃபுல்லாக படித்தது அந்த மாதத்தோட எண்டில் ஒரு 2 நாள் கூட எடுத்துகிட்டு ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுங்கள். ஒரு 2 மாதத்தோட எடுத்துக்கோங்க. 2 மாதத்துக்கு ஒருக்கா படித்ததை, ஓகே, 2 மாதத்துக்கு ஒருக்கா ரிவிஷன் பண்ணுங்கள். இது நீங்களாகவே தான் டிசிப்ளின்டாக நீங்கள் பண்ணணும். நீங்கள் இதை மட்டும் பண்ணி பாருங்கள், ரிசல்ட் கண்டிப்பாக வரும். ரிசல்ட் வந்தோடனே இந்த கமெண்ட்டில் வந்து, சார் இதை நான் ஃபாலோ பண்ணேன், ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுவீங்க. ஓகே, தட் இஸ் ஃபார் ஷுர். சார் நான் படிச்சுட்டே இருக்கேன் ஆனால் ஹெல்த்தையே பார்த்துக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னா என்ன ஆகும், திடீர்னு ஹெல்த் பாதிக்கப்பட்டுரும். எக்ஸாம் டைம்லையோ, ஓகே, இல்லை போர்டு எக்ஸாம் டைம்லையோ, இல்லை படிக்கிற டைம்லையோ ஹெல்த் பாதிக்கப்பட்டுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஹெல்த் இஸ் வெல்த்துன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஹெல்த் ரொம்ப முக்கியம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறையா ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. இது ஒன்று எடுத்துக்கோங்க, டெய்லியும் ஒரு ஃப்ரூட்ஸ் ஆச்சும் சாப்பிடுங்க, டெய்லியும் ஒரு வெஜிடபிள் ஆச்சும் சாப்பிடுங்க, டெய்லியும் ஒரு பல்சஸ் ஆச்சும் சாப்பிடுங்க, டெய்லியும் ஒரு 20 நிமிஷம் ஆச்சும் நடங்க. நான் உங்களை ஓடுங்க, அத்லீட் மாதிரி ரன்னிங் போங்க, அப்புறம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், வெயிட்டு லிஃப்ட் பண்ணுங்கள். ஓகே, அப்புறம் என்ன சொல்கிறது, இந்த ஸ்விம்மிங்லாம் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. ஒரு 20 நிமிஷம், காலையில் ஒரு 10 நிமிஷம், ஈவினிங் ஒரு 10 நிமிஷம், இல்லை கொஞ்சம் டைம் இருக்குன்னா காலையில் 20 நிமிஷம், 20 நிமிஷம் டைமர் வச்சுட்டு கூட சும்மா நடங்க. ஓகே, அதாவது கிரவுண்ட் இருந்தால் நடங்க, இல்லை வீட்டுக்கு வெளியே போய் நடங்க, அது மாதிரி பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு டிப் என்னென்னா, சாப்பிட்டு முடிஞ்சோடனே ஒரு 100 ஸ்டெப்ஸ் நடங்க. இப்போ காலைல சாப்பிட்றீங்க, காலைல விட்டுருங்க, நைட்டு தான் இதை ஸ்பெஷலாக ஃபாலோ பண்ணணும். காலைல ஃபாலோ பண்ணால் நல்லது தான். நைட்டு டின்னர் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்டுட்டு ஒரு 100 ஸ்டெப்பாக எடுத்து வச்சு நடந்தீங்கன்னா கொஞ்சம் டைஜஷன் நல்லா வரும். அப்போ தூக்கமும் நல்லா வரும். சில பேர் அப்படியே சாப்பிட்டு டக்குன்னு தூங்கிடுவாங்க. தூக்கம் வரும் தான், ஆனால் ஒரு மாதிரி அன்ஈசினஸ் வந்து உருவாகும். ஸோ டீப் ஸ்லீப் போகணும்னா இந்த ஸ்டிப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா இட் வில் பி ஹைலி ஹெல்ப்ஃபுல்லு. ஓகே, ஸோ பிரெயினும் ஹெல்த்தியாக வச்சுக்கணும், மைண்டும் ஹெல்த்தியாக வச்சுக்கணும், பாடியும் ஹெல்த்தியாக வச்சுக்கணும். ஓகே, இந்த ஓவராக ஷார்ட்ஸ் பார்த்துட்டே தயவு செஞ்சு இருக்காதீங்க, ரீல்ஸு ஷார்ட்ஸ் பார்க்காதீங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்கன்னா, லாங் ஃபார்ம் கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணுங்கள். ஷார்ட்ஸ் வந்து டூம் ஸ்க்ரோலிங் சொல்லுவாங்க. ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருப்பீங்க, எண்ட்லெஸ்ஸே, அதுக்கு எண்டே கிடையாது தெரியுமா? ஸ்க்ரோல் பண்ணிட்டா 365 நாளும் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கலாம், எண்டே கிடையாது. அது பேர் தான் டூம் ஸ்க்ரோலிங். முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் பார்க்குறீங்கன்னா ஏதாவது ஒன்று பாருங்கள், அது என்டர்டெயின்மெண்ட்லாம் பார்க்காதீங்க, ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா பாருங்கள். லாங் ஃபார்ம் கண்டென்ட், அதாவது 20 நிமிஷம் வீடியோ, 30 நிமிஷம் வீடியோ, 1 ஹவர் வீடியோ, அந்த மாதிரி உங்கள் துறை சார்ந்த
உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் ஃப்யூச்சரில் என்னவா ஆகணும்னு விரும்புகிறீங்களோ அது சம்மந்தமாக லாங் ஃபார்ம் வீடியோ 20 மினிட்டு 30 மினிட்டு 45 மினிட்டு 50 மினிட்டு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பாட்காஸ்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் பாருங்கள். ஸோ அதுதான் உங்களை லேர்ன் பண்ண வைக்கும். யூடியூப் யூனிவர்சிட்டி தான். ஆனால் அந்த ஷார்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா அது வந்து எப்படின்னா, இப்போ ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, தட்டு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோ. யாரோ ஒருத்தர் போகிறாரு, அங்கே ஒரு சாப்பாடு போடுறாங்க, திருப்பி இன்னொரு வீட்டுக்கு போயிடுறாரு, அதே தட்டை வச்சுட்டு அங்கே இன்னொரு சாப்பாடு போடுறாங்க. இந்த மாதிரி எல்லா சாப்பாடையும் வாங்கி அந்த தட்டில் வச்சுருந்தா அது எப்படி இருக்கும்? எல்லா வீட்டு சாப்பாடும் அப்படியே கலங்கி குழப்பி இருக்கும்ல. அதே மாதிரி தான் ஷார்ட்ஸ். ஒரு ஷார்ட்ஸை பார்க்குறீங்க, கன்சியூம் பண்ணுறீங்க, மண்டைக்குள்ளே போகுது, திருப்பி இன்னொரு ஷார்ட்ஸ், இன்னொரு ரீல்ஸ் பார்க்குறீங்க. இது எல்லாம் போச்சுன்னா மைண்டே ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்டடாக மாறிடும். அதை பார்த்ததை விட ஐயோ இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்ற ஸ்ட்ரெஸ்ஸு தான் நிறைய பேருக்கு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஷார்ட்ஸு ரீல்ஸ் பார்க்குறத விட்டுட்டு லாங் ஃபார்ம் கண்டென்ட்டு, யூஸ்ஃபுல்லாக இருக்க கண்டென்ட்டை பாருங்கள். அதுலேயுமே என்டர்டைன்மெண்ட்னா லிமிட் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் என்டர்டைன்மெண்ட் பார்ப்பேன் அப்படின்னு லிமிட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தூங்குறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி தயவு செஞ்சு டிவைசஸை பார்க்காதீங்க. ஸ்ட்ரிக்டாக வந்து ஒரு ரூலை போட்டிருங்க. ஆமாம், ஸ்கூலில் ஹோம்ஒர்க்லாம் அதில் தான் தராங்க நிறையா. இப்போ படிக்கிறது, இப்போ என்னோடய வீடியோவே டிவைஸில் தான் பார்க்குறீங்க, அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் ஸ்ட்ரிக்டாக தூங்குறதுக்கு 1 hour முன்னாடி நான் டிவைஸ் பார்க்க மாட்டேன்னு ஒரு ஷெடியூல் மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு வேளை பார்க்குற மாதிரி சூழ்நிலை வருதுன்னா அது முன்னாடியே எப்படி பார்க்கலாம் அப்படின்றத ஒரு பிளானை போட்டுக்கோங்க. இப்போ 9:30 ஒரு வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது 8:30 7 மணிக்கே பார்த்துடணும், 8 மணிக்கே பார்த்துடணும்னு முடிவு பண்ணிடுங்க. சரியா? ஸோ இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்குற அடுத்த டிப்பு. ஸோ சிபிஎஸ்சி டாப்பர்ஸ் யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுற ரொட்டீன் என்னென்னு நான் சொல்கிறேன். இது அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் இதை வந்து மாடிஃபை கூட பண்ணிக்கலாம். ஓகே, 6 to 8 AM என்ன பண்ணுவாங்கன்னா, வேக்கப் பண்ணிவிட்டு வாக்கிங், யோகா, ஸ்ட்ரெச்சிங்லாம் போயிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஒரு சிலர் வந்து ஒரு 1 hour ஆச்சும் படிப்பாங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி. இப்போ 8 to 3 PM வந்து ஸ்கூல் அப்படின்னா, ஒரு சில ஸ்கூல்லலாம் 4:30 வரைக்கும் இருக்கும், ஜென்ரலாக சொல்கிறேன். ஓகே, 8 to 3 PM ஸ்கூல் அப்படின்னா இந்த நடுவில் லஞ்ச் பிரேக் ஒரு 1 hour விடுவாங்க. ஓகே, லட்சே 4:30 வந்து முடியும், 4க்கு முடியும்னு வச்சுக்கோங்க. வீட்டுக்கு வரதுக்கு 4:30 to 5 ஆயிரும். இப்போ வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க்கு முடிச்சு பாருங்களேன். நீங்கள் வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஏதாவது சாப்பிட்றேன்னா டக்குன்னு ஹோம்ஒர்க்கு முடிச்சு பாருங்களேன். அது கொடுக்குற மோட்டிவேஷனே வேறு லெவலில் இருக்கும். ஆனால் உங்களை சுற்றி இருக்க யாரும் மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க, உங்கள் டீச்சரோ ஸ்டூடெண்ட்டோ யாரும் மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அது உங்களுக்கே ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். ஓகே, ஸ்கூலில் அன்றைக்கி என்ன படித்தாங்கன்றதை டக்குன்னு வீட்டுக்கு வந்தோடனே ரிவைஸ் பண்ணலாம். அப்புறம் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு ஓகே ஒரு 1 hour பிரேக் எடுத்துக்கோங்க, ஸ்போர்ட்ஸ் பண்ணுங்கள், வாக்கிங் போங்க. அப்புறம் திருப்பி 7 to 8 மேக்ஸுக்கு மெயினாக, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியலுக்குலாம் வந்து ப்ராக்டிஸ் நிறையா பண்ணுங்கள். ஒரு 1 hour ஆச்சு தினமும் கொஷின்ஸ் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் போர்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் டின்னர் எடுத்துக்கோங்க 8 PMக்கு. 9 to 10 வந்து திருப்பி மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி படித்ததை வந்து ரிவைஸ் பண்ணலாம். ரைட்? இல்லை எதுவும் டவுட்ஸ் இருக்குன்னா அதை ரீசர்ச் பண்ணலாம். ஆனால் 9க்கு மேலே ஃபோனை வந்து யூஸ் பண்ணாதீங்க, டிவைஸஸை யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, கிரேட்டா? ஹாலிடே இருக்குது சார், எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஹாலிடே இருக்குது அப்படின்னா மார்னிங் செஷனில் ஐ ஷுட் சே நேற்று படித்த டாப்பிக்கை 1 hour எடுத்து ரிவைஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 to 1.5 மணி நேரம் என்ன பண்ணுங்கன்னா, க்ரியேட்டிவ் ரைட்டிங்கு, இந்த கிராமர் போர்ஷன்ஸு அதெல்லாம் எழுதுறதுக்கு வந்து அதெல்லாம் படிக்கிறதுக்கு வீக் டேஸில் டைம் இருக்காது, வீக்கெண்ட்ஸில் தான் டைம் இருக்கும். ஸோ அதை வந்து அப்போ பண்ணுங்கள். அப்புறம் பிரேக் எடுத்துகிட்டு ஒரு 2 hour வந்து ஒரு ஷார்ட் சாப்டர் சயின்ஸ்லேருந்து படிங்க. அதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் சால்வ் பண்ணுங்கள். ஓகே, ஒரு 2 hour, ஏன்னா இது ஹாலிடே தானே, உங்கள்கிட்ட இருக்க டைமு. அப்புறம் ஒரு லாங் பிரேக் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் நேரம் தூங்குறதுனால கூட தூங்குங்க. ஓகே, ஆஃப்டர்நூன் ஒரு 1 hour மேக்ஸ் சால்வ் பண்ணுங்கள் என்சிஆர்டிலேருந்து. ஓகே, மேக்ஸ் சாம்பிள் பேப்பர், அடிஷனல் ப்ராக்டிஸ் கொஷின், ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் வந்து எடுத்து சால்வ் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு குட்டி டீ பிரேக் மாதிரி எடுத்துகிட்டு திருப்பி ஒரு 1 hour மேக்ஸ் வந்து பண்ணுங்கள். இப்போ மெயினாக என்ன பண்ணுறீங்கன்னா, காலையில் முன்னாடி படித்த அந்த டாப்பிக்கை வந்து ரிவைஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் பண்ணுறீங்க, சயின்ஸ் பண்ணுறீங்க, மேக்ஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் வேறுனா யூ கேன் டூ சோஷியல் ஆல்சோ. ஓகே, மேக்ஸுக்கே 2 செஷன் நமக்கு இருக்குது. அப்புறம் ஈவினிங் பிரேக்குக்கு அப்புறம் ஒரு 1 hour வந்து இங்கே தான் சோஷியலு. ஓகே, 4 யூனிட்ஸ் இருக்கா சோஷியல், ஏதாச்சும் 1-2 யூனிட் படிங்க. அப்புறம் என்சிஆர்டி படிங்க, ப்ராக்டிஸ் கொஷின் பண்ணுங்கள், சாம்பிள் பேப்பர்லாம் இருக்குல்ல, அது வந்து ஈவினிங் ஒரு 1 hour. அப்போ என்ன பண்ணுறோம், காலைல 1 hour ஆல்ரெடி படித்ததை ரிவைஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் படிக்கிறோம், அப்புறம் சயின்ஸ் ஒரு 2 மணி நேரம் படிக்கிறோம், அப்புறம் மேக்ஸுக்கு பிரேக் விட்டு ஒரு 2 மணி நேரம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரம், அப்புறம் பிரேக்கு, அப்புறம் 1 மணி நேரம். மேக்ஸுக்குலாம் சில நேரம் ஒரு ப்ராப்ளம்க்கு எப்படி சொல்யூஷன் வருதுன்னே தெரியாது. நான் என்ன பண்ணுவேன்னா, அதை அப்படியே வச்சுட்டு எங்கேயாவது வாக்கிங் போயிடுவேன். ஒரு 1/4 மணி நேரம் கழித்து வந்து திருப்பி உட்காந்து பார்ப்பேன், ஓ இப்படி தான் சொல்யூஷன் பண்ணுமா அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ அது மாதிரி நிறைய பேருக்கு வந்து வரும். ஸோ அதனால் குட்டி பிரேக் எடுத்துக்கலாம். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ப்ராப்ளம் போடே இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சொல்யூஷன் வந்து கிடைக்கும். ரைட்டா? ஸோ ஈவினிங்கு யூ கேன் டூ சோஷியலு. ஓகே, ஸோ கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ரெகுலராக படிக்க முடியும். ரைட்? நீங்கள் இப்போ ஒரு வேளை கம்மி நேரம் படிக்கிறீங்கன்னா டிமோட்டிவேட்டாக ஆகாதீங்க. ரைட்டா? தினமும் 1 hour படிக்கிறீங்களா? ஓகே, தட் இஸ் குட். தினமும் 2 மணி நேரம் படிக்கிறீங்களா?
தட் இஸ் குட் ரைட். நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க அப்படிங்கிறத காமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் எனக்கு காமெண்ட்டில் உங்கள் ஃபீட்பேக்காக போடுங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். ஓகே, இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா பசங்களா? I'll see you in my next session. Until then, bye bye, tata, take care, thank you, see you.